இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லாங் ரன். அதே வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஷார்ட் ரன்னு. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் வந்து லாங் ரன். இந்த லாங் ரன் தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். எல்லா ஃபேக்டர்ஸுமே வேரியபிள். த லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட்புட் அண்ட் த ஸ்கேல் ஆஃப் அவுட்புட் in the long run when all the inputs are increase in the same preparation. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ஃபேக்டருமே ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆல் ஃபேக்டர்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா வேரியபிள் ஆகும். இந்த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் வந்து என்ன எக்ஸ்பிளைன் ஆகுதுன்னா அவுட்புட் அண்ட் த ஸ்கேல் ஆஃப் இன்புட்ஸ், அவுட்புட்டும் ஸ்கேல் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் த லாங் டேர்ம் வென் ஆல் த இன்புட்ஸ் இன்க்ரீஸ்டாக அதே சேம் லெவல் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அசம்ஷன். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் அசம்ஷன். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலில் என்னென்ன அசம்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச்சஸ், எல்லா ஃபேக்டர்ஸுமே வேரியபிளாக தான் இருக்கும். ஆனால் ஆர்கனைசேஷன் மட்டும் என்னவாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படிங்கிறது. தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து தனியாக நம்ம ஒரு டாப்பிக்லேயே பார்ப்போம் இது என்னன்ட்டு. தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். அவுட்புட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ். இது வந்து அவுட்புட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அவுட்புட்ஸ் அல்லாட்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த அவுட்புட் வந்து ரிட்டர்ன்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஆர் மெஷர்டு இன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது நம்பர்ஸ் வைஸ்மே நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது 3 passes ஆஃப் ரிட்டன் டு ஸ்கேல் வந்து இன்க்ரீஸிங் ரிட்டன் டு ஸ்கேலாக இந்த லாப்ஸ் நம்ம சொன்ன பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா 3 விதமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது இன்க்ரீஸிங் ஸ்டேஜாக, கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, இல்லை டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலா அப்படிங்கிறது. அதாவது எல்லா இன்புட்ஸும் இன்க்ரீஸ் ஒரு இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1%. எல்லா இன்புட்ஸும் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவுட்புட்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பை மோர் தென் 1%. அவுட்புட் வந்து மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகுது. அதே கான்ஸ்டன்ட் வந்து ஆல் இன்புட்ஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும்போது அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக 1% மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே டிமினிஷிங் ரிட்டன் டு ஸ்கேல் பார்த்தோன்னா இன் திஸ் கேஸ் இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1% இருக்கும்போது அவுட்புட் இன்க்ரீசஸ் பை லெஸ் தென் 1% மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். த 3 laws ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் கேன் பி எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் த டயக்ராம். இன் திஸ் டயக்ராம் 3.2 த மூமெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் A to point B ரெப்ரசன்ஸ் வந்து அதாவது A to B இன்க்ரீஸ் ஆகும்போது 100% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 200%, அதாவது 100 10%ங்கும் போது 20% வரும். அப்போ 100 to 200. அதே வந்து 100% இருக்கும்போது சேம் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகும், சேம் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து 100%. இதோட ஃபார்முலா வந்து நான் போடுறேன். C2Dனா 100% 33. இது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஒன் செக். இப்போ வந்து பார்த்தோன்னா டயக்ராம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அதாவது 1ங்கும் போது 1ல் தான் இருக்குது. கேபிட்டல் 2 இன்புட் யூஸ் பண்ணுறாங்க. கேபிட்டல் லேபர்ன்ட்டு 2 இன்புட்டு. அதில் வந்து பார்த்தோன்னா 1ல் இருக்கும் போது கேபிட்டல் வந்து 1 தான் இருக்குது. அப்போ A to B 2 கேபிட்டல் 2 லேபர் யூஸ் பண்ணும்போது 100%. இன்க்ரீஸிங்கில் வந்து என்னாவது 200. எப்படின்னா 3 இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா 3 - 1 டிவைடட் பை 1 அப்படிங்கும்போது 2/1 இன்ட்டு 100. இன்க்ரீஸிங் ஸ்டேஜ், அதாவது நியூ வேல்யூ ஃபார்முலா பர்சன்டேஜ் வேல்யூ என்ன, நியூ வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ டிவைடட் பை லோ வேல்யூ. இது வந்து ஃபார்முலா இன்ட்டு 100. இது பர்சன்டேஜோடது. இப்போ இதில் பார்த்தோன்னா 3 - 1 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 2. 2 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 200. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? 200% 100%ஆக இருக்குது. மறுபடியும் இன்க்ரீஸிங் ரிட்டன் டு ஸ்கேலில் வந்து 200 ஆகுது. அதே B to C இங்கே பாருங்கள், ஏபி வந்து பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து 100% 100% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து இன்க்ரீஸிங் ஸ்டேஜ். அதே பி டு சி இது வந்து Q1 ஓகேவா. பி டு சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த 1ங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பிக்கு வரும்போது 3யாக இருக்குது. அதே சிங்கும் போது 6, Q8 இந்த பாயிண்டில் 4th பாயிண்டில் 8 to 8. அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 4 to 4 தான். அப்போ 100% 4ல் இருக்கும் போது 6 - 3 நம்ம அடுத்த ஃபார்முலா போடுறோம். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது 6 - 3 = 3 × 100%. அப்போ 3/3 × 100 = 100%. அதனால் வந்து இது வந்து இன்க்ரீஸிங் ஸ்டேஜ், இது வந்து கான்ஸ்டன்ட் அதே சேம் லெவல் தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ் கான்ஸ்டன்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8 to 6 8க்கு 8. அப்போ 8 - 4 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். 8 - 4 / 4. அப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 8 - 4 / 4 = 8 - நம்ம 6 தான் போடணும். நம்ம இப்போ தேர்டு வந்து அவுட்புட் வந்து எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? 6. அப்போ 4th C to Dங்கிறது 8. அப்போ 8 - 6 / 6 = 2/6. 2/6 × 100 1/3 × 100 = 33.33% தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். இதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க டிக்ரீசிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே 30.33% வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுதான், அதாவது இந்த பாயிண்டில் ஒன்றுமே கிடையாது. லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேலில் 2 இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேபிட்டல் லேபர். ஓகேங்களா. இன்புட் வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் செகண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. மோர் தென் எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் வந்து இதுதான் இன்க்ரீஸிங் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸிங்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா. இதில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் லேபர், ஒய் ஆக்சிஸ் வந்து யூனிட் ஆஃப் கேபிட்டல். இப்போ வந்து இந்த டயக்ராம் த மூமெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் A to B is present increasing return to scale because between these 2 points input has doubled but output has tripled. 1 2 3 அதில் வந்து ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா 2 இன்புட்ஸ் அதே வந்து லேபர் கேபிட்டல் தான். இன்புட்ஸ் ஹாவ் டபுள், அவுட்புட் ஹேஸ் ஆல்சோ டபுள், ரெண்டுமே சேமாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேலில் டினோட்டட் பை த மூமெண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் C to பாயிண்ட் Dயில் since doubling factors from the 4 units to 8 units produce less than the increase in inputs, that is y only 33.33% தான் வந்து டிக்ரீசிங் ஸ்டேஜ். இந்த 3 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இந்த A to B தான் வந்து நான் வேறு டேபிளில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ வந்து லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல், இது வந்து லாங் ரன். இதுதான் 3 ஸ்டேஜஸாக வந்து இது பண்ணுறாங்க. இதில் எல்லா இன்புட்ஸ் வேரியபிள், நோ ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து வேரியபிள் ஆகும்னு சொன்னோம். இதில் வந்து நம்ம 2 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம். என்னென்னு பார்த்தோம்னா லேபர் அண்ட் கேபிட்டல். ஓகேவா. இதோட அசம்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இந்த இன்க்ரீசிங் கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ரீசிங், தட்ஸ் ஆல்.